ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்பாக்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் சிங்கிள் கலராக வயலட் கலரில் லஞ்ச் பேஸ்கட் சைஸ்க்கு 1.5 ரோலில் பேஸ்கட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பேஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டிசைனுக்குள்ளார ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நியூ மாடலாக டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம சிங்கிள் கலராக ஒரு பேஸ்கட்ஸ் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் லைன் டிசைன்ஸு, இந்த பாக்ஸ் டிசைனு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டிசைன் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்கட் நம்ம சிங்கிள் கலராக ரெடி பண்ணியிருக்கேன். நான் டார்க் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இந்த பேஸ்கட்டில் அந்த பாக்ஸ் டிசைன் வித் ஃப்ளவர் நம்ம எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட போட்டது போக நம்ம கொஞ்சம் வாய்ஸெல்லாம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும். அந்த மாதிரி வாய்ஸெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ரிமைனிங் வாய்ஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் லைன் டிசைன்ஸு, பாக்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்கு ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஒயர் 1.5 அடியில் நான் எடுத்திருக்கேன். அதுவே ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த சென்டரில் வருது பாருங்கள், அந்த ஃப்ளவர் போடுறதுக்கு 1.5 அடியில் நம்ம ஒயிட் கலர் ஒயர் எடுத்துக்கணும். அது போக பாக்ஸ் டிசைனும் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் ஒயர்லேயே கொடுத்துருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி ப்ளெயினாக பேஸ்கட்ஸ் டார்க் கலரில் ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கும்போது இன்னுமே அந்த பேஸ்கட் நமக்கு பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த 2 ஹேண்டலுக்கு சென்டராக நம்ம அந்த டிசைன் பண்ண போகிறோம். அதாவது 7க்கு 7, அதாவது அந்த பாக்ஸ் டிசைன் பார்த்திங்கன்னா அந்த 7க்கு 7ம், சென்டரில் பார்த்திங்கன்னா 3க்கு 3 அந்த ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். நீங்கள் நீங்கள் ஹேண்டிலுக்கு சென்டராக நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இது பெரிய பேஸ்கட்ஸ்லேயும் போட்டுக்கலாம். நம்ம சின்ன பேஸ்கட்ஸ் இது 1.5 ரோல் பேஸ்கட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சென்டர் பண்ணி நீங்கள் கவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள், இந்த 3க்கு 3 டிசைனில் இந்த ஒயிட் கலர் ஒயரை ஃபஸ்ட்டு உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கேன். நம்ம நார்மலாக ஒரு அடியில் போடுவோம்ல, அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவர் போட்டுக்கணும். 3க்கு 3 டிசைனில் போட்டு முடிச்சுட்டு பாக்ஸ் டிசைன் போட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஒயரை நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக போடுற மாதிரி இருந்தால் 3க்கு 3 அதை நீங்கள் டாட் மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ கன்ஃபியூஷன் ஆகாது. இப்போ பாருங்கள், அதே பக்கத்து ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுக்கிறோம். வெளியே கொண்டு வந்தாச்சு. மறுபடியும் உள்ளே கொண்டு போகிறோம். மறுபடியும் உள்ளேருந்து வெளியே கொண்டு வரோம். மறுபடியும் சேம் அதே ஹோல் வழியாக உள்ளே விட்டு எடுக்கிறோம். இதே மாதிரியே தான் சுற்றி வர 4 தடவை நம்ம இந்த சென்டரில் ஒரு நாட் வர மாதிரி நம்ம போட்டு முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவையும் நம்ம உள்ளே விட்டு எடுக்கும்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்படியே தூக்குன மாதிரி வந்துடும். ஒயர் அப்படியே தூக்குன மாதிரி வந்துடும். டிசைன் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பார்டர் லைன் டிசைன்ஸ் டுட்டோரியல்ஸ் எல்லாம் நிறைய நான் கொடுத்துருக்கேன் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில். அதெல்லாம் இந்த மாதிரி சிங்கிள் கலராக நம்ம பேஸ்கட்ஸ் ரெடி பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கூட போட்டது போக கொஞ்சம் வயசெல்லாம் கண்டிப்பாக 1 அடி 2 அடி 3 அடி வயசெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி வயசெல்லாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் நம்ம போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒயிட் கலரில் தான் போடணும்னு இல்லை. நீங்கள் என்ன கலர் வயசு இருக்கோ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பேஸ்கட் டார்க் கலராக இருக்கிறனால ஒயிட் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளவர் டிசைன் நமக்கு கிடச்சிருச்சு. அந்த சென்டரில் ஒரு நாட் வரணும். இது கொஞ்சம் போடும்போது நமக்கு ரிவர்ஸ் ஆயிரும். அதை நம்ம அப்படியே திருப்பி விட்டு கொஞ்சம் பொறுமையாக நல்லா டைட் பண்ணி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் அப்படியே
ஒரு இன்னும் ஒரு தடவை வந்து சுற்றி வர போட்டு முடிக்கணும். அது பாருங்கள் எப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ அதுக்கு பக்கத்தில் இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் பாருங்கள், அந்த அதே ஹோல் வழியாக. இது வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளவர் பார்க்குறக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக போடுறது பார்த்திங்கன்னா 1 அடியில் போடுவோம். இது ஃப்ளவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நான் வந்து டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து ஃப்ளவர் தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது அப்படியே சுற்றி வர போட்டு முடிச்சு ஒயரை வந்து மீதி இருக்க ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோட க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். பென் ஸ்டாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 30 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கும். பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட், பவுல் பேஸ்கெட், ஸ்டோரேஜ் பேஸ்கெட், ட்ரே டுட்டோரியல், நியூ மாடல் பூஜா பேஸ்கெட், 1.5 ரோல், 2 ரோல், 3 ரோல், அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே நம்ம சேனலில் டுட்டோரியல்ஸ் இருக்குது. உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மீதி இருக்க ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டாச்சு. எவ்வளோ அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம சுற்றி வர அப்படியே வந்து ஒரு பாக்ஸ் டிசைன் போட்டு முடிக்க போகிறோம். இல்லை நமக்கு இந்த ஃப்ளவரே போதும் அப்படின்னாலும் நீங்கள் இது மட்டுமே வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒயிட் கலர் ஒயர் தான் பாக்ஸ் டிசைனுக்கு நான் எடுத்திருக்கேன். அந்த ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் வந்து 3 அடியில் எடுத்தால் அதுவே வந்து போட்டு முடிக்கும்போது ரொம்ப கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதாவது இந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு வரிசை சுற்றி வர வந்து அந்த நாட் பார்த்திங்கன்னா ஒரு வரிசை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வரிசையில் தான் நம்ம வந்து தொடங்க போகிறோம். அந்த 7க்கு 7 அந்த மாதிரி வந்து கவுண்ட் பண்ணிக்கங்க நீங்கள். அது அப்படியே வந்து ஸ்லாண்டிங் டிசைனில் அப்படியே நம்ம வந்து சுற்றி வர அப்படியே ஒரு பாக்ஸ் டிசைனாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் போட்டு முடிக்க போகிறோம். அவ்வளோவே தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் எந்த இடத்துலேருந்து தொடங்குறேங்கிறத பாருங்கள். அதே மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது நான் எப்படி வந்து தொடங்குறேன்னு பாருங்கள். அதாவது ஒயரை வந்து உள்ளேருந்து கொண்டு வரேனா இல்லை வெளியிலேருந்து உள்ளே கொண்டு போய் இன்சர்ட் பண்ணுறேனாங்கிறத அந்த மாதிரி போடும்போது தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து போட்டு முடிக்கும்போது கரெக்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே பாருங்கள், அப்படியே ஸ்லாண்டிங்காக அப்படியே உள்ளே விட்டு விட்டு நம்ம அப்படியே ஹோல்ஸ் வழியாக எடுக்க வேண்டியதான். ஒரு தடவையும் உள்ளே விட்டு எடுக்கும்போது நல்லா டைட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா வந்து லூஸ் ஆயிரும். டிசைன் வந்து நமக்கு வந்து ஒரு பார்க்குறக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து நம்ம சிங்கிள் கலர் பேஸ்கெட்ஸாக வந்து ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், இது வந்து 5வது தடவை நம்ம ஸ்லாண்டிங்காக உள்ளே விட்டு எடுத்துகிட்ருக்கோம். இது கொஞ்சம் அப்படியே வந்து போடும்போது ரிவர்ஸ் ஆகும். ஒயர் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கோங்க. நான் வந்து வீடியோவில் காமிக்கிறதுக்காக ஒரு கையில் வந்து பிடிச்சிக்கிட்டு போட்டுட்ருக்கனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நீங்கள் வந்து மடியில் வச்சு போடும்போது சீக்கிரமாக வந்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து 5 தடவை நமக்கு ஸ்லாண்டிங்காக வந்து இந்த டிசைன் வந்து போட்டு முடிச்சிருக்கோம். இதை அப்படியே நம்ம வந்து கீழ் வரிசை அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் இப்போ கொண்டு வரணும்.
இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு வரிசை நமக்கு வந்து தள்ளி தான் நம்ம வந்து இந்த டிசைனை வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். தெரியுதுங்களா? இது வந்து அப்படியே போட்டு முடிக்கும்போது இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து ஒரு வருஷம் நமக்கு தள்ளி இந்த பாக்ஸ் டிசைன் நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே உள்ளே விட்டு 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 அப்படியே வந்து ஸ்லாண்டிங் டிசைனில் போட்டு சுற்றி வர அப்படியே வந்து பாக்ஸ் டிசைனில் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இது ஒரு சின்ன டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து உள்ளே வந்து ஃப்ளவர் வந்து ஒயிட் கலராகவும் வெளியில் பாக்ஸ் டிசைனுக்கு வேறு கலரும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து ரெண்டுமே வந்து ஒரே கலர் கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட சாய்ஸ் தான். எப்படி வேணாலும் நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எப்படி டார்க் கலர் பேஸ்கெட்டா இல்லை லைட் கலர் பேஸ்கெட்டான்னு அதுக்கு தகுந்த மாதிரி ஒயரை வந்து எடுத்து செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா தான் நல்லா வந்து ஒரு பார்க்குறக்கு ஒரு லுக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைனில் நம்ம போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த 3வது கார்னர் நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இப்படியே வந்து ஸ்லாண்டிங் டிசைனில் போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், 3 இடத்துல நம்ம கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு முடிக்கும்போது நமக்கு இந்த பாக்ஸ் டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட் பண்ணி போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், சுற்றி வர அப்படியே போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல போட்டு முடித்து உள்ளே வந்து மீதி இருக்க ஒயரை அப்படியே இன்சர்ட் பண்ணி ஒரு 2 நாட்டில் இன்சர்ட் பண்ணி ஒயரை வந்து கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு இந்த பாக்ஸ் டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு எவ்வளோ அழகாக ஒரு பாக்ஸ் டிசைனில் ஃப்ளவர் வந்து கிடச்சிருக்குன்னு. இப்போ மீதி இருக்க ஒயர் பாருங்கள், இவ்வளோ ஒயர்ஸ் வந்து நமக்கு மீதி இருக்குது. நான் கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்திருந்தேன், அதனால் அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், சென்டரில் ஒரு ஃப்ளவரும் சுற்றி வர ஒரு பாக்ஸ் டிசைனும் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளவர் வித் பாக்ஸ் டிசைன். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் வந்து ஒரு சைடில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 சைடில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இந்த ஃப்ளவருமே பாருங்கள், நம்ம நார்மலாக போடுற அந்த ஃப்ளவர் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவும் நமக்கு ஃப்ளவர் கிடச்சிருக்கு.
இந்த பாக்ஸ் டிசைனும் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய சைஸாகவே இருக்குது, நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த மாடலில் நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.